இன்றைய சிந்தனை. எங்களுடைய சமய வழிபாடுகளிலே நாங்கள் மிக முக்கியமாக ஆலயங்களிலே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த பஞ்சபுராணம் ஓதுதல். இந்த பஞ்சபுராணம் ஓதுவதிலே பல தவறுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு குருக்களையா அவர்கள் உங்களுக்கு பஞ்சபுராணம் ஓதும்படி அவர் சொல்லின பொழுது இங்கே பலர் அதுக்கு ஒரு காப்பு சொல்லுவார்கள், 5 கரத்தினை பாடுவார்கள், இல்லை வேறு விநாயகர் காப்பு படிப்பார்கள். அதெல்லாம் முறையான தவறு. நாங்கள் விநாயகரை வணங்குவது ஆலயத்திலே அது இயல்பான ஒன்று, முதல் வழிபாடு விநாயகருக்குரியது. ஆனால் பஞ்சபுராணத்தில் அப்படியெல்லாம் சொல்லப்படவில்லை. தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம், இந்த 5 தான் பஞ்சபுராணம். திருப்புகள் கூட இலங்கையிலே நாங்கள் சேர்த்து பாடுகின்றோம். ஏனென்றால் திருப்புகளிலே பெரும்பாலான பகுதி நமது கதிர்காமத்தை பற்றி அருணகிரிநாதர் சொல்லப்பட்டவனால் அதுக்கு ஒரு பெருமை கொடுப்பதற்காக திருப்புகளை சேர்த்து கொள்கின்றோமே தவிர, ஆனால் திருப்புகள் பஞ்சபுராணத்தோடு சேர்ப்பதற்குரிய இடம் அங்கே இல்லை. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் பஞ்சபுராணம் 5 புராணம் மட்டும்தான் ஓதப்பட வேண்டும். ஆனால் திருப்புகளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பது அருணகிரிநாதர் திருப்புகளை நிறைய இடங்களிலே கதிர்காமத்தை சொல்லியிருப்பதனால் எமது நாட்டில் உள்ள கதிர்காமத்துக்கு ஒரு புகழ் கிடைக்கிறபடியால் அதை நாங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதற்காக சேர்த்துக்கள் கொண்டோம். அதிலே தவறில்லை. ஆனால் பஞ்சபுராணம் என்பது தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம், இந்த 5 தான் பஞ்சபுராணம். இதிலே முதலிலே விநாயகருக்கு ஒரு காப்பு படிப்பதோ அல்லது பின்பு முடியப்பட்டு வேறு இதுகள் படிப்பதோ தவறு. ஆனால் அம்மன் ஆலயங்களிலே இந்த திருப்புகளை தவிர்த்து அபிராமி அந்தாதி பாடல்களிலே ஒன்று படிக்கலாம். 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதி பாடல்கள் அத்தனையும் அற்புதமான பொக்கிஷம். எனவே அதை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்தெந்த ஆலயங்களிலே பஞ்சபுராணம் படிக்கின்றீர்களோ அந்த ஆலயத்திலே அம்மன் ஆலயங்களிலே திருப்புகளை தவிர்த்து அபிராமி அந்தாதியை சேர்த்துக் கொள்ளுங்கள். 2 பாடல்கள் படித்தாலும் அத்தனையும் அருள் தருகின்ற பொக்கிஷமாக இருக்கின்றது. எனவே பஞ்சபுராணம் ஓதுகின்றவர்கள் இதை கவனத்திலே கொள்ளுங்கள். பஞ்சபுராணம் என்றால் தேவாரத்திலே தொடங்கி புராணத்திலே முடிக்க வேண்டும். நீங்கள் புத்தகத்தை பார்த்து படித்தாலும் அந்த பண்ணோடு பாட பழகுங்கள், தவறில்லாமல் பாட பழகுங்கள். ஒரு பதிகங்களை பாடுகின்ற பொழுது அதிலே நாங்கள் தவறுகள் ஏற்பட்டு வேண்டும். சில பேருக்கு அந்த படிக்கின்ற பொழுது மறதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனாலே கையிலே அந்த படிக்கின்ற பதிகங்களை வைத்து கொண்டிருந்தால் அதை பார்த்து கூட படிக்கலாம், அதிலே தவறில்லை. ஆனால் பண்ணோடு படிக்க வேண்டும், தவறு இல்லாமல் படிக்க வேண்டும். இது 2ம் மிக முக்கியமான ஒரு விடயம். ஆலயங்களிலே இதை நாங்கள் எல்லோரும் கவனித்து செயல்படுத்த வேண்டும். அதோடு இளையோர்களை அதை பங்கு கொள்ள வையுங்கள். இது இனி வருகின்ற சமுதாயத்துக்கு சமய வழிபாட்டிலே ஈடுபாடை கொடுப்பதற்கு இந்த பஞ்சபுராண பதிகங்களை ஊக்குவித்து பண்ணோடு பாட வைக்க வேண்டும். பண்ணிசை என்றாலே அதற்கு ஒரு தனியான பண் இருக்கின்றது. சொல் ஆடல் மிக முக்கியமானது. சொல்லை பிரித்து பாடுவது மிக முக்கியமானது. அந்த எங்கெங்கே நிறுத்த வேண்டும், எங்கெங்கே பாட வேண்டும் என்ற பக்குவங்கள் இந்த பண்ணிசையிலே நிறைய உண்டு. இந்தியாவுடைய ஓதுவார் மூர்த்திகள் அவர்கள் பாடுகின்ற பொழுது கவனித்து பாருங்கள், அந்த பண், அந்த சொல் சுத்தம் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு அவர்கள் படிக்கின்ற அந்த சொல் புரிய வேண்டும், அழகாக வந்து காதிலே விழ வேண்டும். அந்த பண் அதுதான் அங்கே முக்கியம். அதே போன்று தவறில்லாத படிக்கக்கூடிய தன்மைகள் மிக முக்கியம். இவற்றை நாங்கள் மனதிலே கவனித்து கொள்ள வேண்டும். பஞ்சபுராணம் மிக முக்கியமான ஒரு நடைமுறை. எமது ஆகம வழிபாட்டிலே பஞ்சபுராணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அந்த வேதம், ஆசீர்வாதம், சோத்திரங்கள் சொல்லப்பட்டு பஞ்சபுராணம் சொல்லப்படுகின்ற பொழுது அதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. எனவே அந்த பஞ்சபுராணத்தை சரியாக முறையாக படித்து கொள்வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை நாங்கள் நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த பஞ்சபுராணமும் சரி, கந்தபுராண படனமும் சரி, எமது இளையோர்களுக்கு நாங்கள் அதை ஊக்குவித்து கொடுக்க வேண்டும். வரும் சமுதாயம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எமது சமயம் ஆழ விருட்சமாக உள்ள சமயம். எனவே அதை நாங்கள் சரியான முறையிலே எங்களால் இயன்ற அளவுக்கு நம் இளையோர்களுக்கு, நம் சந்ததிக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் நல்ல பண்பியல்களை. சமயத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதனாக வாழ முடியும். எனவே அந்த சமயம் அவனுக்குள்ளே இருந்தால்தான் அவன் நெறி தவறாமல் வாழ முடியும். அந்த பக்குவத்தை நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு இப்படியான நிகழ்வுகளிலே அதை சரியாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆர்வம் பெறக்கூடிய முறையிலே எங்களுடைய நடைமுறை இருக்க வேண்டும். பஞ்சபுராணம் ஓதுகின்ற பொழுதும் அதற்குரிய தகுதியோடு விபூதி அணிந்து, ருத்ராட்சம் அணிந்து அதை ஓதுகின்ற பொழுது அந்த ஓதலுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதை பார்க்கின்ற பொழுது ஒரு கண்ணியம் இருக்கும். நாங்கள் யார் வேண்டுமென்றாலும் பஞ்சபுராணம் படிக்கலாம் என்று போய் படிப்பதிலும் தவறு இருக்கிறது. அதை ஓதுகின்ற முறையிலே அதை ஓதி பழகுங்கள். இது எல்லோருக்கும் வழிகாட்டலாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும். முக்கியமாக ஒரு விடயம் செய்கின்ற பொழுது அது
பல சமூகம் சார்ந்து நன்மைகளை கொடுக்கின்றன. சமய விடயங்கள் ஆலயங்களிலே நாங்கள் செய்கின்ற கிரியைகளும் சரி, பாடல்களும் சரி, அது அங்கு இருக்கின்ற அனைவருக்கும் கொடுக்கின்ற அருட்பிரவாகம். எனவே அந்த அருட்பிரவாகம் அனைவரையும் சார வேண்டுமென்றால் அதை செய்கின்றவர் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும். இதை எல்லோரும் உள்வாங்குவோம், செயல்படுவோம். நன்றி. இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து